இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அண்ணா திமுகவிலிருந்து கூட்டம் கூட்டமாக, அணி அணியாக அந்த கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் கூட்டம் கூட்டமாக போய் ஒன்று கூடி பல மணி நேரம் காத்திருந்து அந்த கட்சியில் இணைகிறார்கள். இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்கின்ற பொழுது பலரும் சொன்ன கூற்று, ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி நடத்திய பொழுது அதிலே அமைச்சராக இருந்தவர்கள் மீண்டும் அமைச்சராகிவிடலாம் என்ற கனவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற 2 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட மொத்தம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுகவில் இருந்து வெளியேறி அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகி தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் அமைச்சராவார்கள் என்று சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி பரவியது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி அதற்கு பிறகு வேகமாக வந்தது. அண்ணா திமுகவிலிருந்து வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக, நடிகர் விஜயோடு இணைவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு அந்த தொகுதியில் போட்டியிட மீண்டும் சீட்டு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு வரப்போகிற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை வழங்காது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களைத்தான் நிறுத்துவார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு பலர் தயக்கம் காட்டினார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் விராலிமலை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் கரூர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் இப்பொழுது அண்ணா திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற அண்ணா திமுக நிர்வாகிகள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. கட்சி மாறுபவர்கள் வேகமாக கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கட்சி மாறுபவர்கள் பட்டியல் வேகம் எடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அண்ணா திமுகவை விட்டு விலகியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் ஒரு உண்மை வெளியே வருகிறது. ஏன் அண்ணா திமுகவை விட்டு விலகிய முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்று கேட்டால், குட்கா ஊழல் புகழ் விராலிமலை விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதும் பல வழக்குகள் இருக்கிறது. அண்ணா திமுகவிலிருந்து விலகி சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முக்கிய பிரமுகர்கள் மீது பல வழக்குகள் இருக்கிறது. குற்ற வழக்குகள் இருக்கிறது, பொருளாதார குற்ற வழக்குகள் இருக்கிறது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இப்படிப்பட்ட வழக்கில் இருப்பவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இனி அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் செய்த முறைகேடுகள், குற்றங்களால் வழக்குக்கு ஆளான
அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நடிகர் விஜய் ஆட்சி அந்த வழக்குகளை தூசு தட்டி எடுத்துவிடும். அந்த வழக்குகளை வேகமாக நடத்தும். அந்த வழக்கில் தண்டனை கூட பெறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கிவிடும். ஆகவே சேர்த்த சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் தான் அவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, குற்ற வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, மீண்டும் இவர்கள் அந்த சேர்த்த சொத்தை வைத்து சுகமாக வாழ்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 6 மாதம் கடுமையாக உழைத்தால் இவர்கள் மீது போட்ட வழக்குகளை வாபஸ் பெற வைத்து விடலாம் என்ற கனவில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மைதான் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், என்னடா இது எலி அம்மனத்தோடு ஓடுகிறது என்று. இப்பொழுதுதான் தெரிகிறது இவர்கள் ஏன் சாறை சாறையாக, அணி அணியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்ற உண்மை இப்போது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. ஒருவேளை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்தால் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அத்தனை பேரும் திமுகவில் இணைந்திருப்பார்கள். அதன் மூலம் வழக்குகளிலிருந்து தப்பித்திருப்பார்கள். இப்பொழுது அதே நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வழக்குகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற உண்மை வெளியானது. ஆகவேதான் இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழக அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவர் மழுப்பலாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் மீது போட்ட வழக்குகளில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தலையிடாது. சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அவர்கள் கட்சியில் இணைவதற்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லை. அந்த வழக்கு வேறு, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது வேறு. இரண்டையும் சம்பந்தப்படுத்தாதீர்கள் என்று கழுவிய மீனில் நழுவிய மீனாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களில் முக்கியமான அமைச்சரான நிர்மல் குமார் கூறியிருக்கிறார். இதே நிர்மல் குமார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் நிரபராதிகள் என்று சொல்லவில்லை. அவர்களை ஊழல்வாதிகள் என்று மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார். இவர்களே அவர்களை ஊழல்வாதிகள் என்று ஒப்புக்கொள்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் எப்படி ஊழலற்ற நேர்மையான நியாயமான ஆட்சியை கொடுக்கும்? எப்படி லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை கொடுக்கும் என்ற கேள்விகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பதில் சொல்ல போகிறது? ஆக மொத்தத்தில் ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு, தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களுக்கு, அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற நபர்களுக்கு எப்படி ஊழல் செய்வது, எப்படி லஞ்சம் வாங்குவது, அதுவும் எப்படி ஊழல் செய்து மாட்டாமல் தப்பித்துக் கொள்வது, எப்படி சட்டத்தின் பிடியில் மாட்டாமல் தவறுகளை செய்வது என்பதை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்றுதான் நினைக்க வேண்டி இருக்கிறது. ஆகவேதான் இவர்களை எல்லாம் ஊழல்வாதிகள் என்று தமிழக வெற்றி கழகமே ஒரு காலத்தில் குற்றம் சாட்டி இருக்கிறது. அண்ணா திமுகவை ஊழல் கட்சி என்று நடிகர் விஜயே பேசி இருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த ஊழல்வாதிகளை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அணி அணியாக, கூட்டம் கூட்டமாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தமிழக வெற்றி கழகமும் ஊழல் மயமாக போகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிலும்
இந்த சிடிஆர் நிர்மல் குமார் என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நாங்கள் நேர்மையானவர்கள், ஆகவே வருபவர்கள் இங்கே நேர்மையாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற ஒரு கூற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஏதோ ஒரு மகத்தான நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இவர்கள் தமிழக மக்களை பெரிய அளவில் ஏமாற்ற போகிறார்கள் என்ற எண்ணமே எனக்கு வருகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.